ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உற்சாகம் வயது நிறைய மக்கள் என்னன்னா உள்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் கிருபை கர்த்தர் ஸ்தோத்திரம். உள்ட்டு உற்சாகப்பட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு மினிட்ரி வரப்பிரசாதம் ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுவான் உற்சாகத்தோடு ஐயா பிஸியான உள்ட்ட மறக்க மாட்டான். சரணாஞ்சத்தை மறக்கவே மாட்டான். அல்லேலூயா. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மகள் இருக்கிறாங்க மெர்சி. அவர் பிள்ளை பேர் மெர்சி பிள்ளை கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய மருமகன் பேர் வில்சன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேம்படுவாராக. அல்லேலூயா. சாம்பிஸ்டர் மகள் அக்ஷயாங்க கர்த்தரை பிள்ளையை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேம்படுவாராக. எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்க விடாமல் சொல்லுவான். இன்னும் உற்சாகத்தோடு 20 நிமிஷம் செய்வது போல கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு நீங்கள் சேதமடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. சேதமடைய மாட்டீங்க. அதான் தலைப்பு கர்த்தர் சொல்லிருந்தாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. லூக் சாப்டர் 10 verse 19. லூக்கா 10:19 எடுத்து வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. அது போல வாசிக்கமா? இதோ எடுத்தீங்களா? லூக்கா 10:19 லூக் சாப்டர் 10 verse 19 வாசிக்கலாம். திரும்ப இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய அப்ப சத்துரு வல்லமை இருக்குதா? பிசாசு வல்லமை இருக்குதா? சொல்லுங்க. பதில் சொல்லாம பிரசனம் பண்ண முடியும். சத்துருக்கு வல்லமை இருக்குதா? சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? சொல்ல பயப்படல. வல்லமை இருக்குது. என்ன வாசிக்கிறாங்க? சகல வல்லமைகளையும் தள்ளப்பட்ட கீழ் யோசிது எல்லா விஷயமும் தெரிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் ஆண்டவர் என்ன செய்யற அதிகாரம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஊழிய பாதையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியம் ஏற்படும். தேல் வரும், பாம்பு வரும், பூரா வரும், பல்லி வரும், எல்லாம் கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு அல்லேலூயா மிதிப்பீங்க, நீங்க சேதமடைய மாட்டீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவான். கர்த்தர் உற்சாகமாக தட்டி என்ன உற்சாகத்தோடு அல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கிறோம். இத சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அல்லேலூயா. அப்ப நீ மிதிக்க போறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. பிரைஸ் தி லார்ட். சத்தம் இப்ப டவுன் ஆயிடுது. வாலிபம் புரியலையா? வாலிபம். அல்லேலூயா. மிதிக்கவும். என்ன கொடுக்கிறேன்? I give authority. அதிகாரம் கொடுக்கிறேன். பவரை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் விசுவாசி. நீ பேய் ஓட்ட முடியுமா? பேய் ஓட்ட முடியும். சொல்லுங்க. பேய் ஓட்ட முடியும் உங்களால? ஓட்ட முடியுமா? பேசுத்த உடைக்க முடியுமா? பேச மாட்டீங்களா? டவுட்டா யோசிக்கல. நீ தான் உடைக்க, நான் உடைக்க மாட்டேன். எல்லாரும் உடைக்க முடியும். உனக்குள்ள வல்லமை இருக்குது. உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. உனக்குள்ள தேவ கிருபை இருக்குது. தேவ வரம் இருக்குது. தேவ வல்லமை இருக்குது. சத்துருவை மேற்கொள்ள முடியும். இந்த காரியமே போட்டு வின் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். தோற்று போக பிறக்கிறேன். சத்துரு மிதிக்க பிறந்திருக்கிறேன். சத்துரு உடைக்க பிறந்திருக்கிறேன். சத்துரு மேற்கொள்ள பிறந்திருக்கிறேன். சத்துரு ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? ஒரு கையை மேல உயர்த்தி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உனக்கு அதிகாரம் இருக்குது பிரதர். எப்ப இயேசு உள்ள வந்துட்டாரோ உனக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. கையை வைத்தாமே சொல்லுங்க. கையை உயர்த்தி உற்சாகத்தோடு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பிசாசு வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. என்ன கவனிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீ ஓட்டிக்க பேய், நான் வேடி பார்க்கறையா? நீ பேய் ஓட்டி நான் வேடி பார்க்கறையா? எப்ப நீ பேய் ஓட்ட போறீங்க? எப்ப கட்ட உடைக்க போறீங்க? கத்த சீக்கிரம் வர போறாருல்ல. இயேசு சீக்கிரம் வர போறாரு. தேவச்சனமே உனக்கு வல்லமண்டத்தை கொடுத்திருக்கிறார். நீ மறைச்சு பத்திரம் உட்கார்ந்துங்க. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. அப்ப அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா உனக்கு? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. எப்ப நீ முழுகி ஞாபகம் பெற்று வெளியே வந்தியோ அதிகாரம் உள்ள வந்துச்சு உனக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உற்சாகமா உள்ளது.
சத்தத்தை உயர்த்தி எப்படி இயேசுவை ஏற்று ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தையோ உனக்குள் தேவ அதிகாரம் இறங்கிச்சு, தேவ வல்லமை இறங்கிச்சு, தேவ அபிஷேகம் இறங்கிச்சு, தேவ கிருபை இறங்கிச்சு, தேவ வரம் இறங்கிச்சு. அப்படி செய்து கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்தை என்ன நீ பயன்படுத்துவார் இதான் அப்படியே உனக்கு நிறைவேற்றப்படும், அப்படியே நடக்கும், அப்படி நிறைவேற்றப்படும். கர்த்தர் செய்வாரு. எந்த வார்த்தை வாய்க்கு சொல்ற வார்த்தை அப்படியே பலிக்கும், அப்படியே நடக்கும். தேவன் செய்வாரு. உன்னை கொண்டு செய்வாரு, மக்களை கொண்டு செய்வாரு, வரல செய்வாரு, பார்க்க செய்வாரு, தேவன் செய்வாரு. இதுக்காக மாறவே இல்லை. அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை கொரோனா வரட்டும், எத்தனை கேன்சர் வரட்டும், எத்தனை அம்மையாதி வரட்டும், என்ன வந்தாலும் சரி நீ சேதம் அடைய மாட்டேன். சத்தமா சொல்லு. உன் காலுக்கு மந்திரம் வைப்பான், உன் கைக்கு மந்திரம் வைப்பான், உன் தலைக்கு மந்திரம் வைப்பான், உன் உழைக்கு மந்திரம் வைப்பான், உன் பிள்ளைக்கு மந்திரம் வைப்பான். ஒன்றும் சேதப்படுத்தாது, கிட்ட நெருங்காது, கிட்ட வராது. சுற்றி பெரிய வெளிச்சம் இருக்குது, பெரிய வல்லம் இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்கு, பெரிய கிருபை இருக்குது, பெரிய தேவ தனம் இருக்கு, தேவ வாக்கு இருக்கு, சொல்லி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி. சேதப்படுத்துமா உன்னை, கிட்ட நெருங்குமா உன்னை பிரதர் சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கருப்பாவன் போய் அந்த பக்கத்துல கருப்பான வந்து கட்ட சொல்லு. கருப்பாவுக்கு சிறப்பாக நிறுவனம் ஒன்னும் அணுகாது. நீ சேதமடைய மாட்டேன், செத்து போக மாட்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு மனுஷனை கொண்டு போய் கெபியில போட்டாங்க. ஒரு ராமன் கெபியில இருக்கிறான். சிங்கம்லாம் உள்ள இருக்கு, கழ சிங்கம் இல்லை, வாலிப சிங்கம் உள்ள இருக்குது. அல்லேலூயா. Who is that man? யார் அது? யார் அது? தானியேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம் சீக்கிரமா. தானியேல் 6:19 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. வாசிக்கலாம். தானியேல் 6:19 வாசிப்போம். காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது நல்லா கவனிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைய கிறிஸ்தவன் தோற்று போவே இல்லை. தோற்று போயிருக்கா? எத்தனை சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பெர்சி சாம்ராஜ்யம், அல்லேலூயா, எல்லா சாம்ராஜ்யம் ஒன்னும் அசைக்க முடியல. கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்கவே முடியவில்லை. கிறிஸ்துவின் தலைவர் அசைக்க முடியும். தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? தேவ ஜனமே அதே இயேசுவுக்குள் இருக்கிறாரா? எந்த சக்தியை மேற்கொள்ள முடியாது, எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு வல்லமைக்கு பேசுறது என்ன சக்தியோட வல்லமை பெருசு. சத்தமா சொல்லுங்க. சேதப்படுத்த முடியுமா? வானஸ்கீவில போட்டாங்க. ராமல உள்ள இருக்கிறான், சிங்கம் உள்ள இருக்குது. அவன் சேதப்படுத்த முடியறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி. எத்தனை சிங்கம் வந்தாலும் தொடர்பு இயேசு நாமத்துல கிராஸ் பண்ணி போவான், கிட்ட வந்து போவான் பிசாசு. நான் தொடவே முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. உனக்கு இருக்கிறவர் பெரிய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வாசிக்க சீக்கிரமா. கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய். யார் கூப்பிடுறது பிரதர்? ராஜாவே கூப்பிடுறார். யார் கெபியில அவரை கூப்பிடுறாரு. உன்னை சத்தமா சொல்லுங்க. ஒரு யார் டிஸ்டர்ப் பண்ண காலம் விட போறான் சீக்கிரத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், உன்னை தொட்டுவேன், உன்னை அடிச்சுவேன், மந்திர வச்சு காலை தொட்டு கொண்டு போறேன். சாமி விட்டு சாமி, நான் பிரார்த்தனை பெற்ற உடனே. அல்லேலூயா. ராஜா ஒடியாராம். கெபிக்குள்ள தானே இருக்காரு. தானியேலே செத்துட்டு அவருடைய பண்ணத்தல்லிப்பா பக்கு பக்குங்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் சத்தமா சொல்லுகிறான். ராஜாவே நிரன்று வாழ்க. சிங்கம் சேதப்படுத்தவே இல்லை, என்கிட்ட நெருங்கவே இல்லை, என்னை தொடவே இல்லை. எந்த கெபிக்குள்ளி போனாலும் ஆபத்து கிடையாது. கர்த்தருக்கு வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரு. ஜபத்தில் இருக்கிறாரு, துதியில் இருக்கிறாரு, இயேசு சோத்துல இருக்கிறாரு, இயேசு பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை கிடி எத்தனை சீக்கிரம் டச் பண்ண முடியாது. nobody can touch you. தேவன் தொட்டு இருக்கிறாரு. உன் தலைமையில் இருக்கக்கூடிய முடிக்க தேவன் இருக்குது. எத்தனை ஆமே சொல்லுங்க. கைகளுக்கு அபிஷேகத்தோடு, கைகளுக்கு வன்மையோடு உன்னை சேதப்படுத்தாமல் வைக்கும். தானியேல் சொல்கிறான். ராஜாவே என்று வாழ்க.
போட்டாரு. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். கை உயர்த்தி. என்னடா அது? அமாவாசையில மந்திரம் வச்சோம், பௌர்ணமிக்கு மந்திரம் வச்சோம், இந்த நேரத்தைய சாவை பற்றாரு. அல்லேலூயா. நடக்கிறாரு, போறாரு, வண்டி ஓட்டுறாரு, வண்டியில போறாரு, வராரு, கேட்டரிங் பண்றாரு. எப்படி இது நடக்குது? அதான் தேவன், ஆண்டவர், அதான் வல்லவன். சேதப்படுத்த முடியல இருக்கிறவங்க சொல்லுங்க. நீ செடிக்க செவம் சரியா இருந்தா சாத்தா கிட்ட வரவே மாட்டான். நீ போடுற முட்டி சரியா இருந்தா, உன் முழங்கால் சரியா இருந்தா, உன் ஜெபம் சரியா இருந்தா, உன் விசுவாசம் சரியா இருந்தா, யாரும் டச் பண்ண முடியாது. சொல்லுங்க பாருங்க, டச் பண்ண முடியாது. ஏன் வல்லவன், தேவ கிருபை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. தானியேலுக்கு சேதப்படுத்தவே முடியல. அதை வாசிக்கமா? அப்பொழுது தானியேல் ராஜாவே என்று வாழ்க, சேதப்படுத்தாதபடிக்கு யார் அனுப்புறாரு? தூதன் வந்தா போதும். ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அவர் வேற தூதன் வந்தாலே போதும், நமக்கு சரி காரை முடிஞ்சு விடும். விசுவாசிக்கிறவங்க ஒரு தூதன் வந்தா போதும், நம்மளால எந்த தரையை மாத்திடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? கருத்தை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் வாயை கட்டி போட்டார். யாரெல்லாம் திட்டா அவர் கர்த்தர் வாயை கட்டி போட போறாரு. சமைக்கிறவங்க, திட்டுறவங்க, வாயை சத்தம் போடாது. அப்படியே வாய் தரமான எங்கேது நிப்பாத்து முன்னு பேசுறவன் சாப்பிட்டு பேச வாய் தரமான எங்கேது வாயை கட்டி போட போறாரு. வாயை கட்ட போறாரு. கட்டிட்டாரு, கட்டிக்கிறாரு. இப்போ யாரும் என்ன பண்ணாலும் சாப்பிட்டு இருப்பான், பேசிருப்பான். கர்த்தர் வாயை கட்ட போறாரு. நீ பேச வாயை கட்டிட்டாரு. நீங்க பிரசங்கத்து மூலமாக கர்த்தர் வாயை கட்டிட்டார். சீக்கிரமாக தூரமா கதவை சரிமா கதவை சரிமா கதவை சரிமா கதவை சரிமா கதவை இரண்டு பிரசங்கமே முடியும். கர்த்தர் அக்கினி ஊற்றப்படுது, வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தின் மேலே, என் சபையின் மேலே, அந்த ஒவ்வொரு மேலே உயர்ந்த மக்களே, என் அபிஷேக மக்களே, நான் இந்த மக்களே எல்லாரும் படிக்க போறோம். எத்தனை சங்கம், எத்தனை சங்கம் உன்னை தொடவே முடியாது, உன்னை அசைக்கவே முடியாது, உன்னை நெருங்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் வாயை கட்டி போட்டார். வாயை கட்ட போறாரா? சொல்லுங்க பிரதர். நீ வாய் திறக்க வேணாம். அவன் சொல்லுமா? வாய் திறக்க வேணாம். நம்ம திட்ட வேணாம். இப்பாய்ச்சு சைலண்டா இரு. வாய் திறந்துவார். ஹalleluya, ஹalleluya. கற்று அவர் தான், அவருக்கு தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஆண்டவர் நினைச்சாலுமே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய கர்த்தர், மகத்துவமுள்ள ஆண்டவர். அவர் மகிமை அடிச்சா கண்களா கூசுது, அப்படியே உள்ளம் பூரிக்குது, மகிமையா இருக்குது. சத்தமா சொல்லுங்க. நம்ம துதிக்காம உட்கார்ந்துக்கிறோம், சோதனை உட்காந்துக்கிறோம். மகிமை உணர்ந்த பயமா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு வாசம் பண்றார். உலகத்தை படைத்தவர், உன்னதமானவர், அக்னியா இருக்கிறவர், உலகுல வாசம் பண்றார், உலகுல ஜெயிக்கிறார், உலகுல உணர்ச்சிக்கிறார், பேசுறாரு, உயர்கிறாரு, அவதரிக்கிறாரு, நாமத்தை மட்டும் வருகிறாரு. தேவன் கச்சர் தேவன் பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ ஆஸ்திரேலியா கப்பு வாங்கி ஓரம் வச்சுட்டு முட்டி போட்டு ஜாம் பண்றாங்க எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்றான். அல்லேலூயா. கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. எந்த நாடு இயேசு உயர்ந்த நாடு ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்பர் ஒத்துக்கிறீங்களா? கையை உயர்த்தி. எந்த நாடு இயேசு உயர்ந்த நாடு செழிப்பாக இருக்கும், வறுமை சந்திக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தேடுகிறோம் பிழைப்பான், கர்த்தர் நோக்கி பார்க்கிறோம் பிழைப்பான், கர்த்தர் அண்டி கொடுக்கிறோம் பாக்கியமா, கர்த்தர் ருசித்து பார்க்கிறோம் பாக்கியமா. நீங்க இயேசு ருசி பார்த்திருக்கிறீங்க, சேதமடைய மாட்டீங்க. எந்த ஆபத்து வந்தாலும் தைரியமா சொல்லுங்க, என்னோட பணியோட பிசாசு நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்ன்றது சிஸ்டர், என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பயமுறுத்தி பார்ப்பான், பயமுறுத்தி காமிப்பான். சத்தமா சொல்லுங்க, அவன் தோத்து போன பிசாசு, நீ ஜெயிக்க பிறந்த தேவ மனுஷன்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உற்சாகமா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு சிங்கம் தானியேல் என்ன பண்ணல? சேதப்படுத்தவில்லை, அழிக்கவில்லை, தொடவில்லை. ஆமென். தொடர்ந்து பிசாசு சத்தமா சொல்லுங்க. ஈசெல்லாம் பொட்டிபர முடிக்கு சமானம் பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் முடிக்கு சமானம். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்துக் கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு தானே இணைத்து விட்டார். இயேசு தானே இணைத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். இப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். இப்போதும் வெற்றியுண்டு. என்னமோ தோத்து போகிறீங்களா? அல்லேலூயா. கையை தட்டு பக்கத்தால் மூஞ்சி பேர்த்து தட்டு கையில பக்கத்தால் மூஞ்சி பேர்த்து வட சொல்ல ஆமா விட உத்தோட உத்தோட கதை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை கையில பார்த்தா எல்லாம் இழந்து போய் ரொம்ப டயர்டாகி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்ப வெற்றி கிடையாது. அல்லேலூயா. கை தட்ட பார்த்து எடுத்து போய் தட்ட கை பக்கத்தால் மூஞ்சி பேர்த்து போய் சொல்லுங்க பார்க்கிறேன். சேதமடையவில்லை, நீ சேதமடைய மாட்டேன். வாசிச்சு முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். அதே தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிப்போம். 3:26 தானியேல் வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல் புஸ்தகம் 3:26 வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசனைக்கு வந்து தாசனாகிய இங்க வர பார்க்கலாம். இன்னும் 10 நிமிஷம் என்ன வீட்டுக்கு போவாங்க. இங்க வர பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. மூணு போட்டாலும் தூரம் வந்துடும். மூணு வந்தா தூரம் வந்துடும். அது லேச மேல கை வச்சுக்கினேன் அப்படியே சாஞ்சிக்கினேன் ஒரு மாதிரி மேலே பார்த்துக்கிறேன். பாதி பிசாங்க போயிடும். அல்லேலூயா. சுறுசுறுப்பாக உட்காந்து தேவ சமூகத்தில் கத்தரிக்க பேசியிருக்கிறாரு. அதே நீ ஒழுங்கா கவனிக்க முட்டுவலி அதிகமாக எனக்கு கத்தரி முதுவலி அதிகமாக. அல்லேலூயா. வாசிக்கலாம் வாசிக்கலாம் வாசிக்கலாம். உன்னதமான தாசனாகிய என்பவர்களே பாருங்க, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருமே இல்லையா படிச்ச விஷயம். ஆனால் ஒரு மேலும் சொல்லிருப்பாரு. அவன் மூணு சாத்திரமே ஷாப்பு 3 பேர் யாரு? தேவதாசர்கள். உன்னதமான தாஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு பொருளையை வச்சுட்டாரு. யாரு நேபுகாத்நேச்சர் தொட்டு கும்பிட சொன்னாரு. தொடமாட்டா 3 பேர். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு 10 கோடி கையில கொடுத்து உங்ககிட்ட ஏசு இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்க என்ன ஜாப்சன்? ஒரு 10 கோடி கையில கொடுத்து நீ காசு வச்சுப்பா ஏசு இல்லைன்னு சொல்லுவா. சொல்லுவீங்க. தயாரிங்க. அல்லேலூயா. தைரியமா சொல்ல சொல்ல மாட்டேன். சொல்லு ஏசு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பொருள் முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம். கை மேல உயர்த்தி இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா.
ஒரு வருஷம் 10 சவரன் நகை இருக்கும். பத்திரமா ஒரு பேக்ல போட்டு, அதுக்கு மேல ஒரு பேக்கை போட்டு, அதுக்கு மேல ஒரு பேக்கை போட்டு, பெரிய பேக் லாஸ்ட் சின்ன ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மனசுக்குள்ள வராது. காலை வச்சு எடுத்து பார்ப்போம், அதே பேக் இருக்கு. திரும்ப சாயங்காலம் பேக் பார்ப்போம், அதே பேக் இருக்குது. அல்லேலூயா, சந்தோஷமா நம்ம மனசு போராட நம்ம கிட்ட. அல்லேலூயா, ஐயோ 10 சவரன் என்னாச்சுன்னு தெரியல. அதே இப்போ நம்ம எங்கடா ஐயோ கடைசி ஓடியா சவரன் வீட்டில் இருக்கு. அந்த 10 சவரன் தூக்கி கூட போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். ஆனா பெர்மன் சொன்னாரு, கண்டு கொண்டே இருப்பதை பெற்று கொண்டே பொக்கிஷம். இயேசுதான் நினைச்சேன். அல்லேலூயா சொல்லுவோம். கண்டு கொண்டே ஒரு புதையலை பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையலை பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் நினைச்சவர். இயேசுதான் கல்யாணம் பண்றவங்க மற்ற சபை விட்டுருங்க. இது என்ன பேர் சொன்னா, என்ன பேரு? டவுரி. டவுரி டவுரி என்னது? முதல்ல பொண்ணு வீட்டில் ஒரு சவரன் பண்ணணும், ஒரு பைக் வாங்கி தரணும், இல்லை கார் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த சொல்றாங்க. யாராவது இங்கே கேட்டீங்க கல்யாணம் நடத்துறாங்க, அதில் கல்யாணம் கேன்சல் ஆகிடும். கையில் சொல்லுங்க பார்க்கலாம், கொடுக்கறது வாங்கிக்கிங்க. அதில் சொல்லுங்க. ஐயாவது கல்யாணம் பண்ணாரு, பொண்ணு வீட்டு அவங்க எதுவுமே கேட்கலையே. கேட்டீங்க ஐயா, ஐயா கேட்கலாம். அவங்க எல்லாம் சக்தி இருக்குது, எல்லாம் திராணி இருக்குது, மாப்பிள்ளை படிச்சிருக்காரு, சாம்பிள்ஸ் கத்தல் சொல்லிட்டு நல்லா கேட்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறது, பொண்ணு வீட்டில் எதுவுமே கேட்க, நீ வந்தால் மட்டும் போதுன்ட்டாரு. இதுதான் உண்மையான விசுவாசத்துக்கு அடையாளம், நம்பிக்கைக்கு அடையாளம். சந்தோஷம். ஐயா எவ்வளோனா கேட்கலாம், அவர் திறமை இருக்குது, திராணி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் பொண்ணு வீட்டு அவர் எதுவுமே கேட்குது. சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் தானே நம்பிக்கை. சில சொல்லுவாங்க, நான் நகையை தொட மாட்டேங்க, பேங்க்ல போட்டிருக்கேன், நான் பெண்டிங் ஸ்கூல் பெண்டிங் ஹாஸ்ட், அது வயிற்றுனோட தான் இருப்போம், நகை தொட மாட்டோம். ஆனால் ஜிபே பண்ணுறீங்க, எங்க பேங்க்ல ஜிபே பண்ணுறீங்க, அது பாவம் இல்லையா? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணச்சுங்க, அது பாவம் இல்லை. தேவை பண்ணி சொல்லுங்க. ஆனால் கொடுத்தா பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உங்க என்ன பண்ணுங்க, உங்க கேட்காதீங்க, கம்பல் பண்ணி கேட்காதீங்க. அறிவா சொல்லுங்க. மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தப்பு. அறிவா சொல்லுங்க. போங்க, நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன். அறிவையா கவுரா தர மாட்டேன், விருப்பம் தான் கொடுப்பதை பற்றி கற்று சொல்கிறோம். அறிவா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி பொக்கிஷம் ஆண்டவர், சொத்து ஆண்டவர் தான், மேன்மை ஆண்டவர் தான், மகிமை ஆண்டவர் தான். அறிவா சொல்லுங்க. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு சாட்சி சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீ கேள்விப்பட்டிருக்க ஏசிய சபை இருக்கு, பஷவாக்கில் சாம்சன் சபை, அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை. அவருடைய தலைமுறை பேர் என்கே சாம்சுந்தர். அவர் WMA படிச்சிருக்க. அந்த ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அவர் ஆர்டினேஷன் பண்ண போறாங்க. எல்லாம் பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஃபைல் கொண்டு வந்தாரு, ஃபைலை திறந்தாரு. அவர் படிச்ச MS சர்டிஃபிகேட் கையில் காமிச்சிட்டு டக்குன்னு கிஷ்கே போட்டார். பார்க்குறாங்க, இல்லைங்க நான் ஊழியத்துக்கு வந்துட்டு ஆர்டினேஷன் பண்ண போறாங்க, நான் பாஸ்டர் ஆகிட்டேன், இது MSc சமையல சந்தர்ப்பம் தீர்ப்பட்டார். எல்லாம் ஆச்சரியப்பட்டார். ஒரு சர்டிஃபிகேட் போட்டார். அந்த ஸ்தோத்திரம் MS சர்டிஃபிகேட். அது என்ன அர்த்தம்? இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, பைபிளத்தை உயர்ச்சி காமிச்சார். இதான் MS சர்டிஃபிகேட், பைபிள் தான், வசனம் தான். வாழ்க்கை எவ்வளோ இயேசு உயர்த்துறீங்களோ வாழ்க்கை தான் உயர்ந்துட்டே உயர்த்து 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 இயேசு உயர்த்த உயர்த்து உயர்த்து பண்ணிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தம் கையை உயர்த்தி இந்த பைபிளை உயர்த்த 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 இந்த பைபிளை உயர்த்த 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 கண்ணை உயர்த்திட்டே இருப்பாரு. நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க. பைபிள் உத்தமமான பைபிள், பரிசுத்தமான பைபிள், பைபிள் பைபிள், சத்திய பைபிள், சத்திய வார்த்தை. நீங்க உயர்த்த 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 ஒரு வார்த்தை உயர்த்தவே இருக்கும். பிரைஸ் எல்லாம் எத்தனை உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா கையை உயர்த்தி உற்சாகத்து உயர்த்த போகிறாரா? 3 பேர் தள்ளப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேரம் ஆயிட்டே இருக்கு. 7 மணி அக்கி மேல ஏறுது. முன் உலாவின கர்த்தர் உலாவிட்டே இருக்கிறாங்க. நேபத்தில் வச்சிருப்பாங்க, நெருப்புல போட்டோமே சாம்பல் ஆகவே இல்லை, கருகி போங்க, சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களே. 7 மடங்கு அக்கினி. கடந்த வாரம் ஊர்ல பார்த்தேன், தீமிதி விழா நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க, நெருப்பு கிட்ட வரல.
அக்கி ஜோலை கிட்ட வரல, அனல் கிட்ட வரல. கர்த்தருடைய மகிமை 3 பேர் சூழ்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு சொல்லுங்க சகோதரா, எந்த நெருப்புல போனாலும் மகிமை சூழ்ந்து கொள்ளும், மரணம் சூழ்ந்து கொள்ளும், அக்கியை சூழ்ந்து கொள்ளும், கரிசனை சூழ்ந்து கொள்ளும். எந்த சத்தியம் கேட்பதை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ராஜா பாரு நெருப்பு பார்க்கிறான். இப்ப நெருப்புல போட்டான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சால்வ் பண்ணுறாங்க, பாபிலோன் பட்டு சாலை போட்டுக்கிறாங்க. நெருப்புல பட்ட பொசிக்கணும் சால்வை, எல்லாம் பட்டு சால்வை, உயர்ந்த சால்வை போட்டு 3 பேருமே. ஆனால் சால்வை கிட்ட நெருப்பு நெருக்க முடியும். நெருப்பு தான் இருக்கிறாங்க. நெருப்பு நெருங்கிறது உலகத்தில் உயர்ந்த கருத்து, உயர்ந்த தெய்வம். ருசிக்க 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 நீ தோல்வி அடையவே மாட்டேன். அது ருசிக்க ருசிக்க உயர்த்தப்பட்டு கொண்டே வரும். சுவாசிக்கிறீங்களா? அதை 27 வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க, மெடிக்கல் டெஸ்ட் பண்றாங்க. அல்லேலூயா. பிசிக்கல் டெஸ்ட் பண்றாங்க. முடிய பார்த்தா கருவில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐயா சொல்லுங்க பாருங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. சரி, கடையில் போனாலும் 1/2 மணி நேரம் ஆகும். தலையை முடி மேலே தூக்கி விட்டு இங்கே ஒரு பட்டன் போட்டு பட்டன் கிண்டி தரணும், ஏர்பின் அதை போட்டு கத்திரிச்சோம், நிற்க மாட்டேன் கத்திரிச்சோம், அதெல்லாம் போட்டு ரிசர்வ் பண்ணி தான் வெளியே வரேன். இங்கே பாருங்க, தலைமுடி கருவில முடி என்ன பண்ணல. ஏன்னா சாதாரண நெருப்பில் 7 மணி அக்கினி சூழல் நடக்கிறாங்க. நெருப்பு அணக்கு தள்ளப்படலை. பிரைசலாம், பிரைசலாம். இதெல்லாம் கதையில நடந்த சம்பவம், நடந்த சம்பவம். கதை எழுதிக்க பைபிள்ல, பைபிள் கதையில நடந்த சம்பவம். ராமாயண மகாபாரதத்துல நடந்த சம்பவம். சத்தமா சொல்லுங்க, நடந்த நிகழ்ச்சிதான் வரலாறு சான்று கதை சொல்றாங்க. உள்ள போறாங்க, தலையை செக் பண்ணாங்க, முடி கழுகுது, ட்ரெஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஐன் கல்யாணம் அப்படியே கத்து சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பிரைசலாம். பட்டு சால்வை சேதம் அடையாம இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இது சேதம் அடையாம, உயிர் சேதம் அடையாம கத்து விட மாட்டாங்க. போட்டு ட்ரெஸ் பாதுகாப்பா இருக்கா, உங்க உயிர் பாதுகாப்பா இருக்காது, பாதுகாப்பா இருக்காது. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே தேவன் பெரியவர் இருப்பா, மகத்துவமுள்ள கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். பெரிய பாக்கியமா, பெரிய பாக்கியம். நான் சேதமடைய மாட்டேன். எத்தனை நெருப்பு, எத்தனை சோழங்களும் சேதமடைய மாட்டேன். உண்மையை ஒத்துக்கிறீங்களா? நீங்களா கையை உயர்த்துங்க. விசுவாசம் உள்ள வந்துட்டா எதுக்கு பயப்பட மாட்டீங்க? சோதனை பயப்பட மாட்டீங்க, மந்தத்துக்கு பயப்பட மாட்டீங்க, வேதனை பயப்பட மாட்டீங்க, வியாதி பயப்பட மாட்டீங்க, போல்டா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. கர்த்தனை காத்துக்கொள்வாங்க, தைரியமா இருப்பீங்க. உள்ள போனாங்க, வெளியே வராங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. நெருப்பில் நடக்கிறாங்க. சின்ன தீகாய் மேலப்படுது, தீ நெருப்பு மேலப்படுது. கர்த்தர் பாதுகாத்து 7 மணி அக்கிறீங்க, தலைக்கு மேல அக்கி எரியுது. சேதமடையாம கர்த்தர் காப்பாற்ற அந்த ஆண்டு நீங்க நம்புறீங்களா? யாரும் ஏற்றுக்கலாம், பேச்சு இயேசு கர்த்தர் காப்பாற்றுவாங்க. விசுவ வெடிக்க பக்கம் வந்துருக்காங்க, இயேசு வந்து கர்த்தர் காப்பாற்றுவாங்க. இயேசு தெய்வம். சிலுவைக்கு போனேன், என் சாமியார் சிலுவைக்கு போனேன். அந்த சாமி நான் பழிவாங்க வந்திருக்கேன். இவர்தான் பலியை ஒப்புட்டார் இயேசப்பா. விசுவாசிக்கிறீங்களா? பழிவாங்க வந்த சாமி எல்லாமே இயேசு வந்தா பலியை கொடுத்து சாமி ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கருத்தை மேலே உயர்ச்சி, ஆண்டவரே ஒப்படுங்க, ஆண்டவரே எது சேதமடைய மாட்டேன், என் பிள்ளைங்க சேதமடைய மாட்டாங்க, என் குடும்பம் சேதமடையாது, என் பிள்ளைங்க சேதமடைய மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோவை காமின்னு சொல்லுவான், ஐயோவை காமின்னு சொல்லுவான். வெளியே வராங்க, ராஜா பயப்படுறான். அப்ப அவன் தேவன் சொல்லுவான், சத்தத்தை உயர்த்தி கடைசி காலம் கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. 666 உடல்ல வந்துச்சு. சோதனை பிசாசு வருவான், பைபிளை பிடுங்குவான், டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பான். பின்வாங்காத, இயேசு மந்திரிக்காத, இயேசு அறிக்கை செய்ய, நீ உயர்த்தப்படுவேன். இயேசு அறிக்கை செய்ய, குடும்பம் உயர்த்தப்படும். இயேசு அறிக்கை செய்ய, உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க. இயேசு தெய்வம் சொல்லு, உன் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்க. இயேசு தெய்வம் சொல்லு, உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு தெய்வம் சொல்லு, உன் குடும்பம் மேன்மையா இருக்கும். இயேசு தெய்வம் சொல்லு, நீ செத்து போக மாட்டேன். இயேசு தெய்வம் சொல்லு, குடும்பம் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறீங்களா? வெளியே வராங்க. வசனம் 28 வாசிச்சு. அந்த புருஷனுடைய இந்த பைபிளை படிக்கும்போது உள்ள நெருப்பு வெளியே வரும். அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி கரல் செய்யாமலும், அக்கினி செய்ய
இல்லையா? என்னங்க சின்ன நெருப்பந்த போது காட்டி கொடுத்துருங்க. நெருப்பு ஏறி அக்கிங்களா இல்லையா? அக்கிங்களா போச்சா? நெருப்பு இன்னாலாம் போச்சா? வேற இல்லாம போச்சா நெருப்புக்கு? பிரைஸ் எல்லாம் அவனுக்கு வல்லமை நிலவுல வல்லமை. நீ பெற்ற அக்கி பயங்கரமான அக்கி. சுட்டேக்கிற அக்கி உனக்குள்ள. சாம்பல் அக்கினியை போடுவான். சாம்பலா போடுவான். ஆனா உன் அக்கினி சாம்பலை எடுத்து தள்ளிடும். விசுவாசிக்கிறமான கையை உயர்த்தி ஆண்டவரே நான் வீட்டுக்கு போறேன். ஆண்டவரே விசுவாசோடு போறேன். எத்தனை பிசாசு வந்தாலும் நான் சேதம் அடைய மாட்டேன். எத்தனை அக்கி வந்தாலும் என் ஜீவன் சேதம் அடையாது. என் பிள்ளைங்க சேதம் அடைய மாட்டாங்க. என் ஊழியர் சேதம் அடையாது. என் குடும்பம் சேதம் அடையாது. என் பிசினஸ் சேதம் அடையாது. கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளும் மாத்த அக்கி கரம் செய்யாமல் அக்கி செத்துலாம் போயிடுச்சா? அதெல்லாம் சொல்லுங்க பாருங்க. சின்ன பாட்டு கொடுத்தாங்க. இவ்வளவு பேர் அக்கி என்ன பண்ணலையா? தரணிலாம் அக்கினிக்கு என்ன பண்ணல? கரணையெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுடைய வல்லமை பயங்கரமான வல்லமை. உலகத்தை ஆட்டி படைக்கிற வல்லமை. வாழ்ந்த உடைக்கிற வல்லமை தான் கிறிஸ்துவின் வல்லமை. நமக்கு தொழில் வல்லமை உனக்குள் வந்துச்சா? உனக்குள் இருந்தால் எந்த காரியமும் செய்ய முடியும். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். செய்வோம் மக்கள் கையை உயர்த்தி பேசலாம். தானியேல் சேதமடையவில்லை. சிங்கத்தின் மூலமாக சாத்ராக் சாபத்தினர் 3 பேரும் நெருப்பினால் சேதமடையலை. பிசாசு கெட்ட வருவான், சேதமடைய மாட்டேன். ஆயத்தமா இருக்கிறியா? ஜெபிக்கலாமா? கையை மேல உயர்த்தி ஆண்டவரே சேதமடைய மாட்டேன். ட்ரெயின்ல போவேன், பஸ்ல ஒரு மாதிரி நம்முடைய நிரந்தனையா வண்டி சக்கர கைண்டி போயிடுச்சு தெரியுமா? ஒரு மாதிரி செங்கல்பட்டுல அந்த கரெக்டாக ஸ்கார்பியோடைய ஃப்ரண்ட் வீடு நல்ல 120 ஸ்பீடில் போதும். ஐயா வண்டி எங்கே போகிறாங்க? பிஸ்னஸ்க்காக சொல்கிறோம். இந்த ஃப்ரண்ட் வீல் கைண்டி போயிடுச்சு. 120 ஸ்பீடில் போதும். பைபாஸில் வண்டி ஃப்ரண்ட் வீல் கைண்டிடுச்சு. தலைக்கிற வண்டி கூப்பிடுச்சு. அவனை யார் செத்து போகுது? கற்று பாதுகாத்துட்டான். சேதமடைய நிறைய சொல்லணுமா? நீ சேதமடைய மாட்டேன். ஆனால் ஒரே கண்டிஷன், உனக்குள்ள இயேசு இருக்கணும். நம்பிக்கை அவர்தான். மனுஷன் மேல வைக்கக்கூடாது. பணத்தை வைக்க நம்பிக்கை ஆண்டவர் தான். இந்த பார்வை சமக்க இயேசு பண்ணிப்பார். உனக்கு வழக்காடுவார், உனக்கு மருந்து பேசுவார், உன்னை உயர்த்துவார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார்.